வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி பிளாக்மெயில் படத்தின் திரை விமர்சனம். இந்த பிளாக்மெயில் திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் எப்படி நடிச்சிருக்காரு, ஸ்ரீகாந்த் எப்படி நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் டேரக்டர் என்ன சொல்ல வந்தார், மக்களுக்கு இந்த திரைப்படத்தில் என்ன மெசேஜ், என்ன கருத்து, வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, ரமேஷ் திலக், தேஜு அஸ்வினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகன் ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அந்த ஓனர் ஒரு தவறான வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த ஓனர் தவறான வேலை தான் பார்க்குறாருன்ட்டு கதாநாயகன் தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான பொருள் கதாநாயகன்கிட்ட குத்தம் பெறாரு வில்லன். அவர் குத்தம்போது, அதாவது அவரோட ஓனர் குத்தம் பெறாரு. அவர் ஓனர் குத்தம்போது எதிர்பார்க்காத அந்த வேனோட சரக்கும் சேர்ந்து வேனோட காணாமல் போயிடுது. அந்த வேனோட சரக்கு என்னாச்சு, அந்த வேன் எப்படி காணாமல் போச்சு, யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் திலக்கு, கதாநாயகன் ஜிவி பிரகாஷ், இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படியோ தேடுறாங்க. சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்க யார் எடுத்திருப்பாங்கன்ட்டு. ஆனால் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த சரக்கு போய் அதில் முக்கியமான ஒன்று இருக்க, அவரோட விலை மதிப்பு உனக்கு தெரியாது, நீ தான் ஒன்று ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷை போட்டு அவரோட ஓனர் அடிக்கிறாரு. ஆனால் நீ என்கிட்ட சரக்கை கொடுத்துடணும், இல்லைனா அந்த சரக்குக்கு உண்டான வேலையோட பணத்தை 50 லட்ச ரூபா மதிப்பு உள்ள பொருளை எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துடணும். இது நீ கொடுக்குற வரைக்கும் உன்னோட காதலி என்கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவளை கடத்தி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷும் அவரோட நண்பன் ரமேஷ் திலக்கு என்ன பண்ணாங்க, கதாநாயகி ஓனர்கிட்ட அந்த 50 லட்ச ரூபா கொடுத்து கதாநாயகி மீது எடுத்துன்னு வந்தாங்களா இல்லையா? இதுக்கு இடையில ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய விஐபின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவரோட மனைவி பிந்து மாதவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்களோட குழந்தைய ஒரு கட்டத்தில் யாரோ கடத்திடுறாங்க. அவங்க யார் கடத்துறாங்க, ஒரு பக்கம் கடத்தி இன்னொரு பக்கம் பிளாக்மெயில் பண்ணி 50 லட்ச ரூபா கொடு, 1 கோடி கொடுன்றாங்க, இன்னொரு பக்கம் 3 கோடி கொடுக்குறேன்றாங்க. இந்த குழந்தை கடைசி வரைக்கும் பெற்றவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையான் தான் இந்த படத்தோட கதை. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஓடுது இந்த திரைப்படம். 2 ஹவர் 5 நிமிஷத்துக்கு மேலே தான் ஓடுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், இந்த திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நமக்கு ஒரு பயங்கரமாக சுறுசுறுப்பாகவும் ஒரு த்ரில்லராக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வேறு ஜானலில் இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பார்த்தோமோ அதே ஜானர் தான் நிற்கிது. செகண்ட் ஹாஃப்லேயும் படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை இந்த திரைப்படத்தில். அப்படி தான் இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஆனால் என்னடா ஜனங்க உட்காந்து பார்க்குறவங்க புதுசாக இருக்குமே, நம்ம ஏதாவது செகண்ட் ஹாஃப் வரும் ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அது எதிர்பார்த்து போய் ஏமாந்துருவாங்க. ஆனாலும் இந்த திரைப்படத்தில் அந்த குழந்தைய யார் கடத்தினாங்க அப்படின்னு நம்ம ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரைப்படத்தை டிக்கெட்டு கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல. படத்தை முழுசாக பார்த்து தெரிஞ்சுருந்தாலும் போனோம், வேறு வழி இல்லைல்லங்க, படத்தை பார்த்து தான் ஆகணும். அதனால் இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்குறாங்க. இந்த திரைப்படத்தில் பிளாக்மெயில் ஓகே, குழந்தைங்களை கடத்துறாங்க, குழந்தைய கடத்துறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. டேரக்டர் என்ன மிஸ் பண்ணார்னா, அந்த குழந்தைக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா ஆடியன்ஸுக்கு அந்த குழந்தை பெற்றவங்க கிட்ட போய் சேரணும், அவங்க அம்மா கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு அதை மாதிரி நமக்கு பெருசாக எந்த விதமான ஃபீலிங்கும் நம்ம மனசில் எந்த விதமான டச்சு எதுவும் ஆகலை. அப்படியே டச் டைரக்டர் நல்ல ஒரு அந்த குழந்தைய நடிக்க வச்சுருந்தாலோ, பயப்படுற மாதிரி இருந்தாலும், நமக்கு அது மாதிரி ஒரு டச் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒரு வேலை ஃபீலிங்காக ஆகிருக்கலாம். ஆனால் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்படி தான் இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருக்காங்க டைரக்டர். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு குறைகள்லாம் இல்லாமல், நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன குறைகளை சந்தோஷமாக டைரக்டர் ஏற்றுக்கிட்டு இது மாதிரி குறைகள்லாம் நெக்ஸ்ட்டு படத்தை பண்ணும்போது தயவு செஞ்சு பண்ணாதீங்க குமரன் அவர்களே. ஏன்னா ஜனங்க பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் டச்சு வரலை. அந்த குழந்தையோட முகத்தில் ஒரு பதட்டமே இல்லை. என்னமோ கேஷுவலாக கடத்தி வச்சுருக்காங்க, கேஷுவலாக திறந்து கேஷுவலாக அப்படியே போயினே இருக்குதுங்க, நடந்து போயினே இருக்குது. கடத்தி வச்சுருக்கவங்க ஒரு பதட்டம் வராதா, பயம் வராதா? என்னங்க டேரக்டர் சார்,
நம்ம குழந்தைங்கள வந்து குறை சொல்லக்கூடாது சார். குழந்தைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்து பொறுமையாக வந்து குழந்தைங்க வந்து எப்படி நடிக்க வைக்குமோ அந்த மாதிரி ஒரு திறமையாக கையாண்டுருக்கணும். பிந்து மாதவியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் வந்து அவர் கொடுத்த கேரக்டர் வந்து எந்த விதமான குறைகள் இல்லாமல் ஸ்க்ரீனில் அழகாக போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரீஎன்ட்ரிலாம் ஆகுமாலாம் கேட்டால் இந்த திரைப்படத்தெல்லாம் ஸ்ரீகாந்துக்கெலாம் ரீஎன்ட்ரி ஆகாது. ஜிவி பிரகாஷ்கே ஆகாது. ஜிவி பிரகாஷ் என்னை கேட்டிங்கன்னா அவர் நல்ல ஒரு இசையமைப்பாளர். அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து தொடர்ந்து வந்து அவருக்கு தெரிஞ்ச துறை இசை, அந்த துறையிலேயே அவர் வந்து இருக்கலாம். நடிக்கணும்னு ஆசையை வந்து கைவிட்டுடலாம். ஒன்று வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, நடிக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் வந்து நடிக்கிறாரு, நடிச்சிருக்காரு. ஆமாப்பா நடிச்சிருக்காருப்பா, படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் நடிக்கலையே, நடிச்சிருக்காரு நடிக்கலை. அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியே நடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். இதெல்லாம் அவரும் திருத்தணும். நெக்ஸ்ட் வர படத்துலையாவது ஒரு புதுசாக நடிக்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள். நம்ம மியூசிக் டைரக்டர் இருக்கார் விஜய் ஆண்டனி. அவர் வந்து எல்லா திரைப்படத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நல்லா பண்ணுறாரு. அவர் நல்லா இது பண்ணிக்காரு. அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா இசையமைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கற்றுக்கங்க. கம்பேரிசன் பண்ண நினைக்காதீங்க. ஒருத்தர் நடிக்கிற கூட இவங்க கூட கம்பேரிசன் பண்ணல. இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இசைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே. ஸோ இசைத்துறையிலேருந்து நீங்கள் வந்தவங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி முறையில் வந்து இது பண்ணிக்கங்க, டிஃப்ரெண்ட்டாக நடிக்க கற்றுக்க. அப்போ தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு காசை கொடுத்து வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்துட்டு ஏமாந்து வெளியே வராங்க. மீடியா வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் மீடியாவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்றாங்க. மீடியா எப்படி சப்போர்ட் பண்ணும்? ஏன் சார், எப்படி மீடியா சப்போர்ட் பண்ணும்? இது மாதிரி ஒரு மட்டமான படத்தை கொடுத்துட்டு மீடியாக்காரங்க எடுக்கும்போது பப்ளிக் வரும்போது இந்த திரைப்படத்தை பற்றி ஏகப்பட்ட குறைகள் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட குறைகள் நம்ம சொல்லும்போது ஆனால் மீடியாவுக்கு வந்து அப்படியே தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து மீடியாக்காரங்க குறை இல்லை, குறைகள் யார்கிட்ட இருக்குது? டைரக்டர்கிட்ட இருக்குது, நடித்தவங்க உங்ககிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி குறைகளை திருத்திக்க. இந்த திரைப்படத்தில் நமக்கு வந்து மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, அதாவது கருத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த திரைப்படத்தில் கருத்துன்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் வந்து கருத்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒவ்வொரு லைஃப்லேயும் நமக்கு வந்து காதல் ஏற்பட்டிருக்கும். அந்த காதல் வந்து ஃபைல் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வேறு ஒரு ஏன்னா காதலிச்சிங்களே தான் நம்ம கட்டிக்கணும்னு சொன்னால் யாருமே நம்ம கட்டிக்க முடியாது, யாராக இருந்தாலும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ தவறுகளை பண்ணியிருப்போம். அந்த தவறுகளை ஏதாவது முக்கியமான தவறுகளை நம்ம பண்ணியிருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கணவன் கிட்டவும் மனைவி கிட்டவும் யாராக இருந்தாலும் பெண்ணாது யாராக இருந்தாலும் சொல்லிடுங்க. அது சொல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து அது வேறு மாதிரி முடிஞ்சுதான் பிளாக்மெயில். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம கருத்து மெசேஜ்னால் இதுதான், இதனால தான் பிளாக்மெயில் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருமே கொடுக்காதீங்க. அந்த இடையே தயவுசெய்து அதை மறந்துட்டு கணவன்கிட்ட உண்மையாக இருங்க. இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப ஹாஹா ஓஹோலாம் எதிர்பார்த்து போகாதீங்க. பிளாக்மெயில் பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. இந்த திரைப்படம் நல்லா இருக்கும், எதிர்பார்க்காம உள்ளே போங்க, நமக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது கிரைம் த்ரில்லர் விரும்புகிற ஆடியன்ஸுக்கும் தனியாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆடியன்ஸுங்க இந்த திரைப்படத்தை வந்து ஒரு தடவை வந்து நம்பி பார்க்கலாம். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் மாறன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், ஏதோ சுமாராக பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தோட இசை பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே வந்து நல்ல பிரமாதமாக போட்டிருக்காரு. சாங்கை விட்டுருங்க, சாங்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து பிரமாதமாக சொல்லும்படியான சாங்லாம் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய படம். சாம் சிஎஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு தடவை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் பிளாக்மெயில் படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது விடைபெறுவது உங்கள் பிஜி.